அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜி அன்பான வணக்கம். சிம்ம ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் தமிழ் வருட பிறப்பு வரக்கூடிய இந்த காலகட்டம், இந்த புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சிம்ம ராசி நேயர்களுக்கு ஒரு சாதகமான யோக பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து ஆதரவு கொடுக்குங்க. இப்போது சிம்ம ராசி நேயர்கள் அப்படின்னா சிம்மம் சிங்கம் போலங்க. எப்போவுமே அதாவது அடுத்தவங்களுடைய வார்த்தை கேட்டு நடக்க மாட்டீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவு கச்சிதமாக இருக்கும், சரியாகவும் இருக்கும். அதே நேரம் நீங்கள் அதிகார பலம் மிக்க ஒரு ராசியில் பிறந்தவங்க தான் சிம்ம ராசி. ஏன்னா நவகிரகங்களிலேயே சிங்கம் போல, அதாவது ராஜ கிரகம் சூரிய பகவான் ஆட்சியில் இருக்கக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி. அப்படி இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் உங்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா 14/4/2024 திருவாதிரை நட்சத்திரத்தில் சுக்லபட்சத்தில், அதாவது சஷ்டி திதியில் அமையக்கூடிய வருடம்தான் அதாவது குரோதி வருடம். இந்த குரோதி வருடம் கிரக அமைப்புகள் பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், அதே மாதிரி 7ஆம் இடத்தில் சனி பகவானுடைய செவ்வாய் பகவானும், 8ஆம் இடத்தில் ராகு பகவானுடைய சுக்கிர பகவான் புதன் பகவானும், அதே மாதிரி 9ஆம் இடத்தில் குரு பகவானுடைய சூரிய பகவான் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் தாங்க இந்த குரோதி வருடம் பிறப்பு ஏற்பட போகுதுங்க. இந்த நவகிரக அமைப்புகளால் இந்த வருடம் முழுசாக உங்களுடைய சிம்ம ராசிக்கு ஒரு நன்மைகள் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டோம்னா கண்டிப்பாங்க நன்மை 100% நடக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே கண்டக சனியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா சனியோடைய தாக்கம் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால சில கண்டம் தெண்டம் விரயம், அதே மாதிரி மன உளைச்சல், மன கஷ்டம், அந்த சனி பார்வை 2ஆம் இடத்தையும், அதாவது 8ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்ததுனால உங்களுக்கு அதே 10வது குறைக்கு கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் யாருக்கு உதவி செய்தீங்களோ அவங்க மூலியத்தில் உங்களுக்கு தேவையில்லாத அவமானம் மட்டும் இல்லைங்க, மன உளைச்சல், பண நெருக்கடி, அடுத்தவங்களுக்கு செய்த உதவியினால் பெரும் சிக்கலில் சிக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நடந்துட்டு இருந்தது. பல கஷ்டமெல்லாம் பட்டீங்க. அதாவது எப்போவுமே ஒரு பிரச்சனைனா நீங்கள் மற்றவங்க மாதிரி விலைக்கு போக மாட்டீங்க. 3வது மனுஷனுக்கு ஒரு இடைஞ்சல்னா கூட அது என்ன ஏதுன்னு கேட்டு அவங்களுக்கு ஆறுதல் மட்டும் சொல்லாமல் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியே இருக்கக்கூடிய ராசியில் பிறந்தவங்க தான் சிம்ம ராசி. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு அடுத்தவங்க நல்லது பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டம் அனுபவிச்சிட்டீங்க. அது சொந்த பந்தம் மூலியமாகவும் அந்த மாதிரி தான் இருந்தது. குடும்பத்துலேயும் கூட இப்போ கொஞ்ச காலமாக உங்களுக்கு ஒரு சொல்கிற அளவுக்கு முதல்ல இருந்த ஒரு சந்தோஷம் இப்போ இல்லை. என்னன்னே தெரியல. எந்த கோயிலுக்கு போய் நம்ம வழிபாடு பண்ணலாம், எந்த சாமி ஏன் இப்படியெல்லாம் இருக்குது, கடவுள் ஏன் நம்மளை சோதிக்குது அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் சிம்மராசி நேயர்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் இந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த குரோதி வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 9ஆம், அதாவது உங்களுக்கு 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும், அதே மாதிரி அந்த குரு பகவானாகப்பட்டது பஞ்சமாதிபதி ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு அந்த குரு பகவான் தாங்க. ஆனால் அந்த குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க. அந்த பெயர்ச்சி மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ராகு பகவானும் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகளாக தான் இருக்குதுங்க. நான் முதல்லையே சொன்ன மாதிரி சனி 7ஆம் பார்வையை உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு தேவையில்லாத விரோதங்கள் எல்லாமே சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இடத்த, குடும்பஸ்தானத்தை உங்களுக்கு குரு பகவான் பார்க்குது. அந்த 8ஆம் இடத்தை சனி எந்த அளவுக்கு பார்த்து உங்களை கெடுத்ததோ அந்த கெடுதலை தப்பிக்கக்கூடிய ஒரு நிலையில் குரு உங்களுக்கு கரெக்டாக 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை, உங்களுடைய குடும்பஸ்தானத்தை, வாக்கு தனஸ்தானத்தை பார்க்கறதுனால எந்த அளவுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருந்ததோ, எந்த அளவுக்கு பண நெருக்கடிகள் உங்களுக்கு இருந்ததோ அந்த நெருக்கடிகள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரோதி வருடம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அதே சமயம் தேவையில்லாத சிக்கல்கள்
வம்பு வழக்குகள், அதே மாதிரி ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்தினால பிரச்சனை, சிக்கல் அப்படிங்கிற ஒரு நிலை எல்லாமே அது ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரோதி வருடம் அமையப்போகுதுங்க. சிலருக்கு பார்த்தோம்னா நல்லா படித்தோம், நல்ல ஒரு நிலையில் இருக்கிறோம், ஆனால் அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு அமையலை, நமக்கு ஒரு சரியான இடத்துல ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது, அப்படியே கிடைச்சாலும் நமக்கு அந்த படிப்புக்கு தகுந்த வேலை அமையலை, அதனால் கிடைச்ச வேலைக்கும் போக முடியல, பிடிச்ச வேலையும் நமக்கு கிடைக்கல, அப்படிங்கிற ஒரு நெருக்கடிகள் எல்லாமே சிம்மராசினியர்கள் சந்திச்சுட்ருப்பீங்க. அதுவும் குழந்தைகள் அப்படின்னா இன்றைக்கி படிக்கக்கூடிய மாணவிகள் அப்படின்னா அவங்களுக்கு படிப்புலேயே கூட முதல்ல இருந்த ஒரு அக்கறை, முதல்ல இருந்த ஒரு தெம்பு, ஒரு அந்த படிப்பில் ஆர்வம், படித்த மறதி, இது எல்லாமே ஏற்பட்டுட்டு இருக்குங்க. ஐயோ நம்மளால் சரியான மார்க் எடுக்க முடியுமா, சரியாக நமக்கு ஒரு நல்ல காலேஜுக்கு கிடைக்குமா, நம்ம குடும்ப கஷ்டத்தை நம்மளை நம்பி படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா, நம்ம எதிர்கால வாழ்க்கையை பலப்படுத்தணும்னா நம்ம இந்த கல்வி நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும்னு நினச்சி நீங்கள் கஷ்டப்பட்டு படிப்பீங்க. ஆனால் பார்த்தோம்னா அந்த படிப்பில் நமக்கு ஒரு ஆர்வம் குறையிற மாதிரி, நம்ம முயற்சிகள் எடுத்தாலும் அது தெளிவில்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நிலை மாறி இந்த குரோதி வருடம் கண்டிப்பாக உங்களுடைய வாக்குஸ்தானத்தை அந்த குரு பகவானும் சூரிய பகவான் ஆரம்ப கட்டமே உங்களுக்கு, அதாவது இந்த ஒரு நிலை இருக்கிறதுனால அந்த வாக்குஸ்தானத்தை அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வருடம் முழுசாகவே அந்த கல்வியில் நாட்டம் கிடைக்கும். அந்த படிப்பு உயர்கல்வி படிக்க போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலேஜ், சிறப்பான காலேஜ் அருமையாக நமக்கு அமைஞ்சது அப்படிங்கிற ஒரு நிலை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுங்க. அதே சமயம் 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறனால உங்களுக்கு சில கடன் தொல்லைகள் இருக்கிறவங்களுக்கு கூட பல பிரச்சனைகள், நெருக்கடிங்க, ஒரு பக்கம் கடன் வாங்கிட்டோம், அது கட்டவே முடியல, ரொம்ப வருஷமாக கட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு திடீர் ஒரு லாபகரமான ஒரு தொழில் மூலியமாகவோ, இல்லை ஒரு புதிய ஒரு நபர்களால் ஒரு வேலை வாய்ப்போ, இல்லை ஒரு பெரிய மனிதர்களால் நமக்கு ஒரு வழிகாட்டுதல், ஒரு உந்துதல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அதே நேரத்தில் ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அரசாங்க மேல் அதிகாரிகள்னால ஒரு நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா கடந்த காலத்தில் மன உளைச்சல்கள் அடைஞ்சிட்டிங்க. எந்த அளவுக்கு நம்ம உழைச்சி பாடுபட்டாலும் நல்ல பேர் வாங்குறது கஷ்டம், உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி அப்படியே 10 ரூபா சம்பாரித்தாலும் அது சரியான முறையில் செலவு பண்ணுறதுக்கு முடியாது. நாமளும் ஒரு கணக்கு போட்டு ஒரு செலவு பண்ணலாம்னு நினச்சிட்ருப்பீங்க, ஒரு கடன் கட்டலாம்னு நினச்சிட்ருப்பீங்க, இல்லை ஒரு தொழில் தொடங்கலாம்னு நினச்சிருப்பீங்க, ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் கடைசியில் நீங்கள் போட்ட கணக்கு ஒன்றா இருக்கும், கடைசியில் நடந்தது ஒரு விதமாக இருக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா ஒரு வீடு முழுமையாக கட்டி முடிக்க முடியல, ஒரு இடம் வாங்க முடியல, ஒரு கட்டின வீடு முழுசாக கட்டி முடிக்க முடியாமல் அது குறை இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிக்கல் எல்லாமே இருக்கும். சிம்மராசினியர்கள் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நம்பர் 1 வரக்கூடிய யோகம் இருக்குது. கண்ணில் பார்க்கக்கூடிய விஷயத்தை அப்படியே செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை இருக்கும். 100 பேர் இருக்கிறாங்களா, அதில் ஒன்றா நீங்கள் உங்கள் கீழே 99 பேர் வேலை செய்யக்கூடிய, அவங்கள வழி நடத்தக்கூடிய ஒரு பலம் சிம்மராசினியர்களுக்கு இருக்கும். ஆனால் எல்லா பலமும் திறமையும் இருந்து நமக்கு என்னென்னா ஏதோ ஒரு விதத்தில், யாராவது ஒரு விதத்தில் நம்ம ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாதவங்களால பாதிப்புகள் படக்கூடியது. கைக்கு வரும், வாய் கெட்டாது. நன்மைகள் கண்ணுக்கு தெரியும், நாம் போகும், அது நமக்கு நடக்காது, அடுத்தவங்களுக்கு சாதகமாக முடியும். இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் சந்தித்து இன்றைக்கி வெறுத்து போய் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடத்தில் பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு கண்டிப்பாக மென்மேலும் வளர்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி ஒரு தொழில் வேலை நமக்கு சரியான முறையில் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்பாடுகள் நடக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்தில் கண்டிப்பாக சுக்கிரனோட உங்களுடைய ராசிக்கு, அதாவது 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி உச்ச நிலையில் இந்த வருடம் பிறக்கிறதுனால 8ஆம் இடத்திலிருந்து அப்படின்னா வெளிநாடு, வெளி பிரயாணம், வெளியூர் தூர பிரயாணம், இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக நடக்கும். அதே மாதிரி இரும்பு இயந்திர வண்டி வாகனம் கனரக தொழில் செய்யக்கூடிய மெஷினரி ஐட்டம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கும்போது இன்னொரு தொழில் தொடங்கிறது, அதே நேரத்தில் அந்த தொழிலை பிரபலமாக்குறது, வளர்ச்சியாக்குறது, அதே மாதிரி இடம் மாற்றம் பண்ணி கொஞ்சம் இப்போ இடம் நெருக்கடியாக இருக்குது, கொஞ்சம் பிரபலமாக பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் பண்ண முடியாமல் அது தாமதங்கள் ஆகிட்டு இருக்கும், இல்லையா பணம் பொருளாதார விதத்தில் நெருக்கடிகளாக இருக்கும், அதனால் அந்த தொழில் விரிவுபடுத்த முடியாமல் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறி தொழில் புதிய ஒரு வளர்ச்சி பாதையை
கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு நிலை இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி சிலருக்கு பார்த்தோம்னா திருமணம் நடக்காமல் இருக்கும். நம்ம இடத்துல பொண்ணு பார்ப்பீங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு நல்லா படிச்சிருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மணமகன் அமையாமல் இருக்கும். இல்லையா அந்த காலகட்டம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம், ஆனால் எதிர்பார்த்த நேரத்தில் நம்மளை அதை செஞ்சு முடிக்காமல் இந்த திருமண தடைகள் நடந்துட்டு இருக்கோம். ஆனால் கண்டிப்பாக இந்த வருடத்தில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். சில நன்மைகள் அப்படின்னா சுப நிகழ்ச்சிகள், அதை வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, அதே மாதிரி ஒரு புதிய தொழில் தொடங்கிறது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு புரோக்கர் கமிஷன், அதே மாதிரி ஒரு கன்சல்டிங் சம்மந்தப்பட்டது, கட்டடம் சம்மந்தப்பட்டது, இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஏற்கனவே நம்ம எல்லாம் செஞ்சோம், நஷ்டங்களை சந்தித்தோம், சரிவுகளை சந்தித்தோம், இனிமேல் செஞ்சால் நல்லா இருக்குமாங்கிற பயத்தில் செய்யாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உந்துதல் அப்படின்னா ஒரு மன தைரியம் கிடைக்கும். அந்த தைரியத்தினால் நீங்கள் தொழில் தொடங்கி அதில் வெற்றிங்கிற ஒரு நிலை இந்த குரோதி வருடம் சிம்மராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக சாதகம் யோகமாக பலன்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அதே நேரத்தில் சில பேருக்கு புத்திர பாக்கியம் தடையாக இருக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். இன்னும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், தேவாலயங்கள் வழிபாடு பண்ணுங்கள். நினச்சதை கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய வருடமாக இந்த குரோதி வருடம் அமைகிறதுனால உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக வளம் பெறும் அப்படிங்கிற மன நிறைவு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வருடமாக தான் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. இதே சமயம் இப்போ நான் சொன்னது எல்லாமே சிம்மராசினியர்களுக்கு கோச்சார சிறப்பு பலன்கள் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறேன். இந்த கோச்சாரங்கிறது ராசி வச்சு சொல்கிறேன். ஆனால் இருந்தாலும் உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான பலன்கள், உங்களுடைய ஜாதக பலன்களை பொறுமையான நேரத்தில் கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக இந்த புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனம் மகிழ்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, செல்வாக்கு பொங்கி கண்டிப்பாக சிறப்பாக இருக்கக்கூடிய வருடமாக அமையும் அப்படிங்கிற ஒரு முழு திருப்தியோடு மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.